தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. யூஜிசி நாமினி வந்து இந்த செலெக்ஷன் பேனலில் வைஸ் சான்சலருடைய செலெக்ஷன் பேனலில் இருக்கக்கூடாது என்பது தமிழக அரசின் நிலைப்பாடு. 2018 அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த யூஜிசி கைட்லைன்ஸ் வரும்பொழுது 7.3 ரெகுலேஷன் 7.3 வந்து அதை மாநில அரசு வந்து அதை எடுத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வெளியிட்டார்கள். அந்த தேதியில் 2018 ஜியோ 5 பிரகாரம் மாநில அரசு யூஜிசி கைட்லைன்ஸ் 7.3 அந்த ப்ரொவிஷனை வந்து அடாப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்தது. அந்த 7.3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வைஸ் சான்சலர் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு செலெக்ஷன் பண்ணும்பொழுது யூஜிசி வந்து ஒரு நாமினி அனுப்புவாங்க. அது வந்து அந்த செலெக்ஷன் பேனலில் இருக்கணும்னு சொல்கிறது அந்த யூஜிசியுடைய கைட்லைன்ஸ். மாநில அரசுக்கு அவர் வந்து அந்த 10 சட்டங்கள் மூலமாக இந்த அதிகாரத்தை பல்வேறு சட்டங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தமான சட்டங்களிலிருந்து இந்த சட்டங்கள் உள்ள அதிகாரத்தை எடுத்து மாநில அரசுக்கு கொண்டு வந்தார் எங்களுடைய அப்பொழுதைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். ஆனால் இது சட்டத்தை வந்து பில் மசோதாவாக ஏற்றி ஆர்.என். ரவிக்கு அனுப்பும்பொழுது அந்த 10 மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர் வேண்டுமென்றே காலந்தாழ்த்தி வந்தார். அதனால் நாங்கள் அப்பொழுதைய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு சென்று கவர்னர் வந்து இந்த 10 மசோதாக்கள் பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சட்டங்களாக உருவாக்க விடாமல் அவர் தடுத்து வருகிறார் என்று உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை வைத்தோம். உச்சநீதிமன்றம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் முதலாக கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி 10 மசோதாக்கள் சட்டமாக கொண்டு வரப்பட்டன. அந்த 10 மசோதாக்கள் சட்டத்தின் மூலமாக வந்ததன் விளைவு என்னவென்றால், இனி வரும் காலங்களில் அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் வந்து கவர்னருக்கு செல்லாது. அதை மாநில அரசு, அதாவது முதலமைச்சர் அவர் வந்து உடைய தலைமையில் கொண்ட இந்த மாநில அரசே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ்லாம் வந்து வைஸ் சான்சலருக்கு போட்டுவிடும். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தால் ஒன்றிய அரசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க மண்டிட்டு உங்களை நான் சேர்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இனிமேல்ட்டு என்ன அவங்களுக்கு இருக்க போகுது, எந்த ஆட்சேபனை இருக்க போகிறது? இது வந்து தொடக்கமாக இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளாக மாநில உரிமைக்காக எங்களுடைய முதலமைச்சர், அப்பொழுதைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் எடுத்து வந்த அந்த பல்வேறு காலகட்டத்தில் நாங்கள் சட்ட போராட்டங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விட்டுவிடுவார்களோ என்ற ஐயப்பாடு வருகிறது. இவர்கள் இப்பொழுது விட்டு கொடுத்து விட்டால் இனி பல்கலைக்கழகங்கள் எல்லாமே நாம் வந்து ஒன்றிய அரசு கையில் விட்டு விடுவதாக மாறிவிடும். நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் தலையிட முடியாத சூழ்நிலைக்கு சென்றுவிடும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.